Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் ஒயிட் குருமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணி செய்கிறதொட்டு இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக நாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது சூடான பிறகு கொஞ்சமாக மசாலா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை கொஞ்சம், ஒரு பிரியாணி இலை, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி பத்திரி, ஒரு ஸ்டார் ஃப்ளவர், இதுதான் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா சூடான பிறகு இதில் ஒரு வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பெரிய சைஸ் வெங்காயம் இது. நீங்கள் சின்ன சைஸாக தான் 2 ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த குருமா சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ், ஒயிட் ரைஸ் கூட இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வித்தியாசமாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி வீட்லேயே அரைச்சி ரொம்ப நாட்களுக்கு கெடாமல் ஸ்டோர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கின பிறகு இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 12 நம்பர் இருக்கும். இல்லை ஒரு பெரிய சைஸ் கேரட் பொடியாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 கப் பட்டாணி, அது கூடவே நூல்கோல் 1, அதாவது நூக்கல், அடுத்த மீடியம் சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்போ நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாம் ஆட் பண்ணப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எப்போவுமே நாம் இது போல் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்கிற ரெசிபீஸ்லாம் வெங்காயத்தோடையே சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு அது வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருக்கோம். அதோடு நீங்கள் வெஜிடபிள் சேர்த்து வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கியாச்சு. இப்போ இது வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இருந்தால் நமக்கு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சோம், நல்லா வெந்துடும். நீங்கள் குக்கரில் தாளித்து விடுறது தான் ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், நல்லா காயில் நமக்கு வெந்து வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். அதனால தான் இப்போ அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்காக 2 தேங்காய் சின்ன சின்னதாக பீசஸ் கட் பண்ணி மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். அதுக்காக தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இது கூட ஒரு 6-7 கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ ஆட் பண்ணி செய்யும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி இது போல் குறைன்னு அரைச்சிக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணல. ஸோ தயிர் ஆட் பண்ணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி தயிர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இறக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வேறு எந்த காரமும் ஆட் பண்ண மாட்டோம். வெறும் பச்சை மிளகாய் தான் இந்த குழம்புக்கு காரம். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா கூட 2-3 கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இப்படி அரைக்க விருப்பம் இல்லைன்னா தாளிக்கும் போது நீங்கள் பச்சை மிளகாவை கீரி போட்டு தாளிச்சிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வெஜிடபிள் ஓப்பன் பண்ணி பார்த்து வெந்த பிறகு அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு நீங்கள் 5 to 7 மினிட்ஸ் தான் கொதிக்க வைக்கணும், ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ முதலே உங்களுக்கு காய் நல்லா வெந்த பிறகு இந்த அரைச்சி எடுத்து வச்சுக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வச்சா போதும். ஏன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் பச்சை மிளகாய், கசகசா, சோம்பு எல்லாமே வறுக்காமல் அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது காயோடு சேர்ந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெந்து வந்தோன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை வராது, ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்குது. இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி புதினா இலைகள் ஒரு 6-7 சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான்.
புதினா இலைகள் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் குருமா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது போலவே இதோட சிக்கனோ இல்லை மட்டனோ நீங்கள் ஆட் பண்ணி நான்வெஜ் குருமா கூட வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் செஞ்சு கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இதோட ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்கிற தொட்டு இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.